அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதில் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது ரெண்டு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ காம்பவுண்ட் 1 காம்பவுண்ட் 1 காம்பவுண்ட் 2 அப்படின்னு இந்த காம்பவுண்ட் ரெண்டுமே ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த காம்பவுண்ட் 1ல் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏ பி இப்படி ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். காம்பவுண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா சி அண்ட் டி ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கதா வச்சுருக்கோம். இல்லை இப்போ இந்த காம்பவுண்ட் 1ம் இந்த காம்பவுண்ட் 2ம் ரெண்டும் ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் அண்டர்கோயிங் ரியாக்ட். இது ரெண்டு ரியாக்ட் ஆகும்போது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய இந்த அயான்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். இது அப்போ அயான்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ரியாக்ஷனை தான் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த அயான் ஆஃப் தி ஒன் காம்பவுண்ட் இப்போ லைக் பீன்னு எடுத்துக்கலாமே. இப்போ இது ஒரு அயான். இந்த அயான் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் விச் இஸ் டீகாம்போஸ்ட் பை இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு டீகாம்போஸ்ட்ன்ற ரீப்ளேஸ்டு பை த அயான் ஆஃப் தி அதர் காம்பவுண்ட். இப்போ இந்த காம்பவுண்டில் சி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இது வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? இங்கே இருக்கக்கூடிய சி இங்கே வரும், இங்கே இருக்கக்கூடிய பி இங்கே போயிடும் அப்படின்னு. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏ இந்த இடத்துல இதுக்கு பதிலாக சி அப்படின்றது இங்கே வந்துடும். தென் ப்ளஸ் இதே மாதிரி அடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ இந்த இடத்துல சி வந்துருச்சு. அப்போது இந்த பி வந்து சி இருக்க இடத்துக்கு போயிடும். அப்போது பி அண்ட் டி இது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது. அப்போது இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா த அயன் ஆஃப் தி ஒன் காம்பவுண்ட் இஸ் ரீப்ளேஸ்டு. இந்த இடத்துல நடக்கிறது வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ரீப்ளேஸ் தி அயான்ஸ் ஆஃப் தி அதர் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் இந்த ரியாக்ஷனுக்கு தான் இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெட்டாதீசிஸ் ரியாக்ஷன். திஸ் இஸ் கால்ட் மெட்டாதீசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ இதனுடைய அந்த ஜென்ரல் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஜென்ரல் ஃபார்மில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு. சரி, இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் 2 types ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை ரெண்டாக கிளிவேஜ் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுடைய டெஃபினேஷன்ஸ் எழுதணும் அப்படின்னு சொன்னாக்கா when 2 compounds react ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்னாகும்? இஃப் their ions are interchanged, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அது இன்டர்சேஞ்ச் ஆகிரும் அப்படின்றது. அப்போது இன்டர்சேஞ்ச் ஆகிறதுனால this type of reactions are called
double displacement reactions அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த டபுள் இதில் ரியாக்ஷன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம எழுதலாம். என்ன நம்ம சொன்னோம், இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா the ion of one compound is replaced by the ion of another compound. இந்த காம்பவுண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை this reaction is also called as metathesis reaction. If double displacement reactions, இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸை நாம் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம், which is categorized as precipitation reaction. Precipitation reactions, and the other one is neutralization or neutralization reactions அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So one is called precipitation, one is called the precipitation reactions and the other one is neutralization reactions. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம precipitation reactions நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னு இந்த precipitation reaction என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இதில் ரெண்டு அக்வஸ் சொல்யூஷன், இதில் பார்த்தீங்கன்னா அக்வஸ் சொல்யூஷன் ரெண்டு காம்பவுண்ட் அதே மாதிரி முன்ன மாதிரியே வந்து காம்பவுண்ட் 1 அண்ட் காம்பவுண்ட் 2, இதனுடைய அக்வஸ் சொல்யூஷன் அதே மாதிரி இதனுடைய அக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்வஸ் சொல்யூஷன் வந்து இங்கே பொட்டாசியம் அயோடைடு எடுத்துக்கலாம், இது இங்கே வந்து லெட் நைட்ரேட் எடுத்துக்கலாம், PbNO3 ட்வைஸ் லெட் நைட்ரேட் 2 அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதனுடைய அக்வஸ் சொல்யூஷன் இதனுடைய அக்வஸ் சொல்யூஷன் ரெண்டு அக்வஸ் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கோம். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காம்பவுண்ட்ஸ் ஆர் மிக்ஸ்டு, இந்த ரெண்டு காம்பவுண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த when aqueous solutions of two compounds are mixed together, mix பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், if they react and form an insoluble compound and a compound. Then it is known as
precipitation reactions அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் அயோடைடு. இந்த பொட்டாசியம் அயோடைடு வந்து அக்வஸ் சொல்யூஷனாக இருக்குது, தண்ணி மாதிரி இருக்கும். அதே மாதிரி லெட் நைட்ரேட் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. இதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோ கலர் ப்ரிசிப்டேட்டு கிடைக்குது. அந்த எல்லோ கலர் ப்ரிசிப்டேட் தான் என்ன அப்படின்னு சொன்னாக்கா லெட் 2 அயோடைடு அப்படின்றது ஒரு பார்ட்டு கிடைக்குது. ஸோ அது போக மிச்சம் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்றதும் ஒன்று கிடைக்குது அப்படின்றது. ஸோ இதில் வந்து ப்ரிசிபிடேட்டாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னிங்கனாக்கா அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அந்த இது லெட் 2 அயோடைடு மட்டும் உங்களுக்கு ப்ரிசிபிடேட்டாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டுன்றது வந்து அது கூட மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த லிக்விட் போர்ஷன்ஸை தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனோட ரியாக்ஷன்ஸும் கீழே கொடுத்துருக்கோம். அதை மட்டும் இப்போ பார்க்கலாம். ரியாக்ஷன் வந்து முதல்ல PbNO3 ட்வைஸ் 2 அப்படின்றது இது வந்து உங்களுக்கு அக்வஸ் ஃபார்மில் இருக்குது. ஓகே, அக்வஸ் ஃபார்மில் இருக்கும். ப்ளஸ் இது கூட நம்ம என்ன சேர்க்குறோம், பொட்டாசியம் அயோடைட், இதுவும் வந்து அக்வஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதில் நல்ல வாட்டர் சேர்த்து இதாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து அக்வஸ் அப்படின்றது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பிபி அப்படியே இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய ஐ மட்டும் இங்கே ஷிஃப்ட் ஆகி வரும். அப்போ பிபிஐ அப்படின்னு கிடச்சிடும். இப்போது இந்த பிபிஐன்றது வந்து சரி பொட்டாசியமும் நைட்ரேட்டும் ஒன்றா சேர்ந்துடும். இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஐக்கு பதிலாக இந்த நைட்ரேட் அங்கே போயிடும். ஸோ அப்போ KNO3 இது வந்து அக்வஸ் சொல்யூஷனாக வந்துடும் உங்களுக்கு. அப்போ இது ப்ரிசிப்டேட்டாக வந்துடுது, இது அக்வஸ் சொல்யூஷனாக வந்துடுது அப்படின்னு சொல்லுது. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இங்கே I2 இருக்குது, அதனால் இங்கே 2 போடணும். 2 போட்டோம்னா பொட்டாசியம் 2 ஆயிரும். ஸோ அதனால் இந்த இடத்துலையும் இங்கே 2 போடணும், பொட்டாசியம் 2. ஸோ போட்டிங்கன்னா மிச்சது எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அடுத்த கிளாஸில் அந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸை பார்ப்போம்.